தரம் இன்னைக்கு மார்கழி 21 பெருமாள் பிரசாதமாக எலுமிச்சம்பழ சாதம் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல வானலியை போட்டுண்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சுருக்கிறதுக்கு அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன், சேர்த்துருக்கேன். இப்போது பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் இது சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தான். இப்போது எலுமிச்சம்பழ சாதம் பெருமாளுக்கு பிரசாதம் ரெடி ஆகிடுது. இன்னைக்கு என்னடி ஸ்பெஷல்? என்ன பிரசாதம் பண்ணிருக்க? இன்னைக்கு லெமன் ரைஸு அம்சம் பண்ணியாச்சு. நீங்கள் எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அது சூப்பராக வந்திருக்கு இன்னைக்கு. எப்பவுமே நீ எல்லா பிரசாதமும் நல்லா பண்ணுவேன். எலுமிச்சம் பிரசாதமும் நீ பிரசாதம் நல்லா பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி பிரசாதம் உங்க அதுலையும் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.